மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் காலை சக்கரம் நாளை நமதே என்ற சிறப்பு நிகழ்வு இன்று துவங்கப்பட உள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு இணைந்து வழங்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தினர் இன்று நமக்கு இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறார்கள். மண்டலம் 2 உதவியாளர் ரொட்டேரியன் குணசேகரன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தமிழ்மாறன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சபரிதேவன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் பரத்வாஜ் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் தனலட்சுமி அம்மையார் அவர்களையும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தமிழ்மாறன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். முதலில் இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ஏறத்தாழ இந்த யோகா பயிற்சியானது 2 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு 740 நாட்களை கடந்து கொண்டிருந்தாலும், இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் 9வது நாளை நமது சங்கத்திற்கு வழங்கிய குணபாலன் சார் உள்ளிட்ட ரொட்டேரியன் ஜானி சாம்சன் சார் மற்றும் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் சார், ரொட்டேரியன் சி சதீஷ்குமார் சார், ரொட்டேரியன் எஸ் சீனிவாசன் மாவட்ட துணை சேர்மன் அவர்களுக்கு முதலில் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலசக்கரம் நாளை நமது என்ற யோகா பயிற்சியின் மூலம், அதாவது இன்னைக்கு எண்ணற்ற நோய்களால் அவதிப்பட்டு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய நம்ம சமூகத்தில் இந்த யோகா பயிற்சியின் மூலம் தன்னுடைய உடம்பை கட்டுக்குள் வைத்து பலவிதமான நோய் நொடியிலிருந்து, இது ஆண்டாண்டு காலமாக சித்தர் காலத்தில் இருந்து ஏறத்தாழ கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இந்த யோகா பயிற்சியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மருத்துவங்கள் 1000 மருத்துவத்துறை வந்திருந்தாலும், மருத்துவத்திலே 1000 முன்னேற்றங்களை நாம் கண்டிருந்தாலும், இந்த யோகா மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சி, இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம உடலுக்கு ஒரு எப்பொழுதுமே உயிரை பாதுகாப்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே இதை பயன்படுத்தி கொண்டு பயன்பெற இருக்கின்ற சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து நலன் கருதிய உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நன்றியையும், இந்த நிகழ்வை இன்றைக்கு நமக்கு கொடுக்க இருக்கிற தனலட்சுமி அம்மா அவர்களுக்கு இந்த வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு யோகா பயிற்சியை துவக்கி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்து இன்று நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் தமிழ்மாறன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க அம்மையார் தனலட்சுமி அம்மார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ, மண்ணும் நீ விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ எழுத்தும் நீ, இசைந்த பண் எழுத்தும் நீ, என்னும் நீ எழுத்தும் நீ, இசைந்த பண் எழுத்தும் நீ, கண்ணும் நீ மணியும் நீ, கண்ணுள் ஆடும் பாவை நீ, கண்ணும் நீ மணியும் நீ, கண்ணுள் ஆடும் பாவை நீ, நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய், நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய்,
நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகறை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். சூரிய வணக்கம். முதல் நிலை, மெதுவா 2 கைகள் மேல கொண்டு போய் வணக்கம் வச்சுக்கிறோம். 2வது நிலை பிறையாசனம். மெதுவா லைட்டா பின்னாடி பெண்ட் பண்ணும். 3வது நிலை பாதகஸ்தாசனம். முடிஞ்ச அளவுக்கு தலையை நிறுத்திட்டு முழங்கால் டச் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். 4வது நிலை லெஃப்ட் லெக் முன்னாடி வச்சு ரைட் லெக் நல்லா பின்னாடி கொண்டு போறோம். 2 கைகளுக்கு நடுவுல லெஃப்ட் லெக். 4வது நிலை. 5வது நிலை மலையாசனம். 2 கால் பாதமும் சேர்த்து தலை நல்லா கீழே குனிஞ்சு பாக்குறோம். முழங்கால் மடக்காம இருக்கும். 5வது நிலை. 6வது நிலை சாஷ்டாங்க நமஸ்காரம். 7வது நிலை புஜங்காசனம். 8வது நிலை மலையாசனம். முழங்கால் மடக்காம வச்சிருக்கோம். 9வது நிலை ரைட் லெக் ஃபார்வர்ட். 2 கைக்கும் நடுவுல ரைட் லெக் பாதம் வச்சிருக்கோம். 10வது நிலை பாதகஸ்தாசனம். 11வது நிலை பிறையாசனம். 12வது நிலை வணக்கம். 2 கைகள் சேர்த்து வச்சு ஒரு 5 டைம்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். அடுத்ததாக அர்த்த கோணாசனம். கால் 2 சேர்த்து வச்சுக்கிறோம். மெதுவா ரைட் ஹேண்ட் காதோட ஒட்டி வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் உடம்போட ஒட்டி வச்சுட்டு மெதுவா ஹாஃப் பெண்ட் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரா வந்துடுறோம். மெதுவா கைகள் கீழே வைக்கிறோம். அடுத்ததா லெஃப்ட் ஹேண்ட் காதோட ஒட்டி வச்சுக்கிறோம். ரைட் சைடு ஹாஃப் பெண்ட் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கை கீழே வைக்கிறோம். 2 கை சேர்த்து வச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். இப்ப நம்ம செஞ்ச ஆசனம் அர்த்த கோணாசனம். இதை நம்ம ரெகுலரா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய சைடுல இருக்கிற நரம்புகள் எல்லாம் பலமடையும், மூளைச்சதை குறையும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்தது திரிகோணாசனம். கால் அகலமா வச்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு மெதுவா 2 கைகள் நேரா தோள்பட்டிக்கு நேரா கொண்டு வந்துடுறோம். நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் லெக் பெருவிரல்ல வைக்கிறோம். ரைட் ஹேண்ட் மேல நீட்டி ரைட் ஹேண்ட பாக்குறோம். 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நேரா வந்துடும். ரிலாக்ஸ். கைகள் ரெண்டும் சேர்த்து வச்சு ஒரு 3 டைம்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். மெதுவா கைகள் ஷோல்டருக்கு நேரா கொண்டு வந்துடுறோம். இப்போ நம்மளுடைய ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் லெக் பெருவிரல்ல வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் மேல் நீட்டி பார்க்குறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நேரா வந்துடும். கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு கை ரெண்டும் சேர்த்து வச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். இப்ப நம்ம செஞ்ச ஆசனம் திரிகோணாசனம். திரிகோணாசனம் செஞ்சா நம்மளுடைய வயிறு சம்பந்தமா எந்த பிரச்சனைகளும் வராது. அடுத்தது உட்கட்டாசனம். கால்கள் கொஞ்சம் அகலமா வச்சுக்கிறோம். மெதுவா மூச்சு விட்டுட்டே 2 கைகள் நேரா நீட்டிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே மெதுவா முழங்கால் மட்டும் மடக்கிறோம். அதே நிலையில 10 செகண்ட்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். உட்கட்டாசனம் நம்ம டெய்லியும் செஞ்சோம்னா நம்மளுடைய முழங்கால் வந்து எப்பவுமே வலி ஏற்படாது. முழங்கால் நல்லா பலமடையும். மெதுவா அப்படியே நம்ம அமர்ந்த நிலைக்கு போயிடுறோம். மெதுவா கால் மடக்கி கால்கள் நேரா நீட்டி உட்காந்துக்கிறோம். முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சு நல்லா ஒரு 5 டைம்ஸ் மூச்சு இழுத்து விடுறோம். அடுத்தது பறவை முகாசனம். மெதுவா 2 கைகள் மேல உயர்த்துறோம். மெதுவா அப்படியே கைகள் கொண்டு போய் கால் பெருவிரல் பிடிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு கீழே குனிகிறோம். முழங்கால் மடக்காம செய்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா 2 கைகள் மேல் உயர்த்தி கைகள் கீழே இறக்கிறோம். முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சு 3 டைம்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். பறவை முகாசனம் செஞ்சா நம்மளுடைய வயிறு சம்பந்தமா எந்த பிரச்சனையுமே வராது. அடுத்தது வக்ராசனம். நம்மளுடைய லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் முழங்காலுக்கு பக்கத்துல பாதம் நல்லா கீழே ஊனிக்கிறோம். முழங்கால் நம்மளுடைய முகத்துக்கு நேரா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சிருக்கோம். லெஃப்ட் லெக்க ரைட் ஹேண்ட் கொண்டு போய் இந்த பக்கம் இப்படி வைக்கிறோம். ரைட் ஹேண்ட் இப்படி கூட பிடிச்சிக்கலாம். லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி பார்க்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். கால்கள் நேரா நீட்டி வச்சு முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். இப்போ கால் மாத்தி செய்றோம். ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் லெக் முழங்கால் பக்கத்துல வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் நல்லா பிடிச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு ரைட் சைடு நல்லா திரும்பி பார்க்கிறோம்.
ஆமா, மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணிக்கமா. ஐயா இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. அடுத்ததா நம்ம வஜ்ராசனத்துக்கு வந்துடுறோம். மூச்சு பயிற்சி. திருமூலர் பஸ்திரியா செய்யறோம். 2 கைகள் ஆதி முத்திரையை வச்சு ஷோல்டர் பக்கத்துல வச்சுக்கிறோம். இரண்டு கைகள் ஆதி முத்திரையை வச்சுட்டு மெதுவா மூச்சு இழுத்து கைகள் மேல கொண்டு போய் விரிக்கிறோம். மறுபடியும் மூச்சு விட்டுட்டு கைகள் ஆதி முத்திரை கொண்டு வந்துடும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். மெதுவா 2 கைகள் சின்ன வச்சு கண்கள் மூடி ஒரு 5 டைம்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். வாய் திறக்கக்கூடாது. மூக்கு வழியா மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா மூச்சு விடுறோம். இப்போ நம்மளுடைய மூச்சு வேகமா இருக்கும். நம்மளுடைய மூச்சு காற்று அப்படியே கவனிக்கிறோம். இப்படி நம்ம வேகமா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செஞ்சோம்னா நம்மளுடைய மூச்சு பாதை வந்து கிளீன் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நல்லா ஃபோர்ஸா செஞ்சுட்டு நம்மளுடைய மூச்சு பாதையை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம முத்திரையை வச்சு மெதுவா மூச்சு இழுத்து விடுறோம். 2 கையிலையும் சின்ன முத்திரையை வச்சிருக்கோம். பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் டச் பண்ணியிருக்கணும். மத்த 3 விரல் நீட்டி இருக்கணும். நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காந்து இப்போ ஒரு 10 டைம்ஸ் ஸ்லோவா மூச்சு இழுத்து விடுறோம். நான் 10 கவுண்ட் பண்றேன். நீங்க 10 டைம்ஸ் மூச்சு இழுத்து விடுங்க. உங்களுக்கு எப்படி சௌரியமா இருக்கோ அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். முடிஞ்சா முட்டி போட்டு உட்காந்துக்கலாம், இல்லைன்னா சமணங்கால் போட்டுக்கலாம். கன்வீனியன்ட்டா இருக்கிற பொசிஷன்ல உட்காந்துக்குங்க. 1 2 3 4 5 6 7 8
9, 10. ரிலாக்ஸ். நம்ம ரொம்ப வேகமா மூச்சு இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி முத்திரைகள் வச்சு டெய்லியும் 10 எண்ணிக்கை 20 எண்ணிக்கை கூட நம்ம மூச்சு இழுத்து விடலாம். ரெகுலரா செய்யறப்போ நம்ம முத்திரையை வச்சு மூச்சு இழுத்து விடுறப்போ நம்மளுடைய உடம்புல ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் வேகமா இழுத்து விட்டா நம்மளுடைய மூச்சு பாதை கிளீன் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்லோவா செய்யறப்போ நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு நுரையீரல் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் போகும். எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம உடம்பு ஃப்ரீயா இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம இது முடிஞ்ச பிறகு சாந்தியாசனம் அப்படியே கேட்டுட்டே செஞ்சுக்கிறோம். நன்றி நன்றி அம்மா. இதே வேளையில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த தனலட்சுமி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப அம்மா சொன்ன மாதிரி நம்ம அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்புரி சிந்தனை நம்ம ஆடியோ போட போறோம். அதுல எல்லாருமே அப்படி சாந்தியாசனம் நிலையில எடுத்துட்டு அந்த கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நம்ம இந்த ஹீலர் பாஸ்கர் ஆடியோ நம்ம போட உள்ள எல்லாருமே சாந்தியாசன நிலைக்கு இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும். விவசாயம் சீர்படுத்தும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இனிப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். பொதுவா இனிப்பு சாப்பிடாத உடம்பு கெட்டு போயின்னு சொல்லுவாங்க. நாம என்ன சொல்ல போறோம்? இனிப்பு சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல போறோம். இங்க பாருங்க, இனிப்புக்கும் மண் சக்திக்கும் இறை பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அதாவது உங்களுடைய மண்ணீரல் இருக்கு இல்லையா, ஸ்பிளீன் சொல்லுவாங்க இல்லையா, அதோட அவுட்டர் லைன் போட்டு பாருங்க. உங்க உதட்டுடைய அவுட்டர் லைன் போட்டு ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். உதட்டுல யாருக்காவது புண்ணு வந்துச்சுன்னா உதட்டுல எந்த வைத்தியம் பார்க்க கூடாது. மண்ணீரலையும் சாப்பாட்டு பை இருக்கு இல்லைங்களா, இறைப்பை, அதை கிளீன் பண்ணா போதும். இறைப்பையில ப்ராப்ளம் வந்தாதான் இந்த உதட்டுல ப்ராப்ளம் வரும். அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இனிப்புக்கும் மண்ணுக்கும் இறைப்பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் மொத்தமா தெரிஞ்சா நம்மளாமே ஆரோக்கியம் பண்ணிக்கலாங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, சாப்பாடு ஒழுங்கா ஜீரணம் ஆகல, வயிறு திம்முன்னு இருந்ததுன்னா ஒரு இனிப்பு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யும். இனிப்பு அப்படிங்கிற சுவை இருக்கு இல்லைங்களா, இந்த நாக்குல புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா, இந்த புள்ளி புள்ளியா இருக்கிறதுக்கு பேரு டேஸ்ட் பட்ஸ்ன்னு பேருங்க, சுவை மொட்டுக்கள். இந்த இனிப்புங்கிற சுவை நாக்குல பட்டு மண் கரண்டா மாதிரி உடம்பெல்லாம் சப்ளை ஆகுங்க, எல்லாம் ஒவ்வொரு செல்லுக்கும் போகுங்க. அது மொழிதான் உயிரோட கொடுக்குறோம். அந்த இனிப்புங்கிற சுவைதான் நமக்கு ஆரோக்கியம். இப்போ கவலை வந்தா பசிக்காது, பாத்துருக்கீங்களா? ஒருத்தர் கவலையா இருப்பாரு, பசிக்காது. ஏன் பசிக்காது? கவலைங்கிற அந்த உணர்ச்சி உடம்பில் உள்ள மண் சக்தியை எடுத்துட்டு போயிடும். அப்ப என்ன ஆகும்? பசிக்காது. இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரல, ஆட்டோல பாக்குறாங்க வரல, 4 மணியாச்சு வரல, 5 மணியாச்சு வரல, 6 மணியாச்சு வரல, கவலையா உட்காந்துருப்பாங்களா? அப்ப நான் சாப்பிட்டா இருப்பாங்க? சாப்பிட மாட்டாங்க. திடீர்னு குழந்தை போன் பண்ணி அம்மா நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி நிம்மதி வந்தோன்னா பசிக்குதா இல்லையா? கவலை வந்தால் பசிக்காது. பல பேத்துக்கு ஏன் தெரியுமா சுகர் வருது? மனசுல இருக்கிற கவலை தான். இந்த கவலை என்ன பண்ணுது? வயிற்று ஜீரணம் பண்ண விட மாட்டேங்குது. அப்ப சக்கரை ஒழுங்கா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. கெட்ட சக்கரை உள்ள போகுது, உங்க பேங்க்ரியாஸ் இன்சுலின் கொடுக்க மாட்டேங்குது, அதனால நோய் வருது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அந்த கணையம் தான் கெட்டு போச்சுமாங்க. கணையமெல்லாம் ஒண்ணும் கெட்டு போகல, ஒழுங்கா தான் இருக்குது. மனசுல கவலை இருந்தா ஜீரணம் ஆகாதுங்க. ஜீரணம் ஆகலைன்னா சுகர் பாதிக்குது. இங்க பாருங்க, இனிப்புக்கும் மண்ணுக்கும்
மண்ணுங்கிற எனர்ஜிக்கும், அதாவது பூமி சம்பந்தப்பட்ட பிராணனுக்கும், இறைப்பை வயிற்றுக்கும், மண்ணீரல் பிளீனுக்கும், உதட்டுக்கும், கோழிக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ இந்த இனிப்பே சாப்பிடாதீங்க, இனிப்பு சாப்பிட்டா வியாதி வரும்னு சொல்றாங்க இல்லைங்களா? நான் ஒத்துக்க மாட்டேங்க. இனிப்பு சாப்பிட்டா தான் சர்க்கரை வியாதியா குணமாகுங்க. அதாவது நல்லா கேளுங்க, இனிப்பு சாப்பிட்டா ஏன் சர்க்கரை வியாதி வருங்கிறத பாத்துடலாம். அதாவது முதல்ல சர்க்கரை வியாதியில முதல்ல பார்க்கலாம். சாப்பிட்ற சாப்பாட்டுல சர்க்கரை இருக்கு, சுகர் இருக்கு, குளுக்கோஸ். இது வாயில ஜீரணமாகி, வயிற்றுல ஜீரணமாகி, குடல்ல ஜீரணமாகி, பிளட்ல போய் கலக்குது, ரத்தத்துல. ஒழுங்கா ஜீரணமானா நல்ல சர்க்கரை, இன்சுலின் கிடைக்கும், செல்லுக்குள்ள போகும். ஒழுங்கா ஜீரணமாகாட்டி கெட்ட சர்க்கரை, கெட்ட சர்க்கரை. இது இன்சுலின் கிடைக்காது, செல்லுக்குள்ள போகாது. சர்க்கரை வியாதி என்பது கணையம் கெட்டு போற வியாதி இல்ல, ஜீரணம் கெட்டு போற வியாதிங்க. ஜீரணம் ஒழுங்கா ஆகலைன்னா அது கெட்ட சக்கரை, அது உள்ள போய் எல்லா கூத்தும் பண்ணும். ஒழுங்கா ஜீரணமான நல்ல சக்கரை எல்லா நல்ல காரியம் பண்ணும். இப்போ சக்கரை வியாதி உள்ளவங்க அதுக்கு என்ன கணையம் கெட்டு போச்சுன்னு யோசிக்கிறது விட்டு ஒழுங்கா ஜீரணம் பண்றது எப்படி, சாப்பிட்றது எப்படின்னு கத்துக்கிட்டா போதுங்க. நல்லா கேவீங்க. இந்த சக்கரை வியாதியில என்ன வருதுன்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறுறது இல்லை, ஆனா ஜிலேபி சாப்பிட்டா சுகர் ஏறுதா? வேற நல்லா கேவீங்க. இட்லியில தான் அதிக சர்க்கரை இருக்கு, ஜிலேபில ரொம்ப கம்மியா சர்க்கரை இருக்கு. ஆனா இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறல, ஜிலேபி சாப்பிட்டா ஏறுது. அதாவது இட்லியில சர்க்கரை இருக்கு, ஆனா இனிப்பு இல்லை. நல்லா கேட்டுக்குங்க, இனிப்பு என்பது வேற, சர்க்கரை என்பது வேற. இதுவே யாருக்கு தெரிய மாட்டேங்குது. இனிப்புன்னா என்னங்க? ஸ்வீட். சர்க்கரைன்னா சுகர். பாருங்க, சர்க்கரை என்பது ஒரு பொருள், இது கண்ணுல பார்க்கலாம், வயிற்றுல ஜீரணப்பட வேண்டிய ஒண்ணு. இனிப்பு என்பது கண்ணுக்கு தெரியாத சூட்சம பொருள், அது நாக்குதான் ஜீரணம் பண்ணும். சுவை வேற, பொருள் வேறீங்க. நான் சொல்லட்டா, எந்த சர்க்கரை இனிக்காதுங்க, சுகர் ஸ்வீட்டா இருக்காது. புரியலையா? இப்ப உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்குல தான் உலகத்திலேயே அதிக சர்க்கரை இருக்கு. இனிக்குதா? ஏன் இனிக்கல? சர்க்கரைங்கிறது வேற, இனிப்புங்கிறது வேறீங்க. நல்லா கவனிங்க. ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிடுறீங்க, உங்களுக்கு சுகர் அதிகமாகாது. ஆனா ஒரு ஜிலேபி சாப்பிட்டா சுகர் ஏன் தெரியுமா ஏறுது? உருளைக்கிழங்கு வயிற்றுல போய் உட்கார்ந்துருக்கு, கார்போஹைட்ரேட்டு. ஜிலேபி நான் நாக்குல வச்ச உடனே ஜிலேபியில் உள்ள இனிப்பு நாக்கில் பட்டு அது மண் கரெக்டா மாத்தி வயிற்றுக்குள்ள போய் வயிற்றில் இருக்கிற உருளைக்கிழங்குடைய சர்க்கரை எடுத்து பிளட்ல கலக்குது. இதுல என்ன புரியுது? இதுல என்ன புரியுதுன்னா, இனிப்பு நாக்குலதான் வேலை செய்யுது, வயிற்றுலயோ உடம்புலயோ பிளட்லயோ வேலை செய்யல. அப்போ இனிப்பு சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணமாகும். இவ்வளவு விஷயம். அப்ப ஏற்கனவே தப்பு தப்பா முழுங்கி வச்சிருக்கிறோம், ஒழுங்கா சாப்பிடாம முழுங்கி வச்சிருக்கோமா? இந்த ஒழுங்கா ஜீரணமாகாத சாப்பாட்டை இனிப்பு சாப்பிட்ட உடனே கெட்ட சர்க்கரை உள்ள போய் உங்களுக்கு சர்க்கரை வியாதி உண்டு பண்ணுது. எனவே நான் சொல்ற மாதிரி நல்லா பசி எடுத்து கூழ் மாதிரி அரைச்சு நல்லா மென்னு உதட்ட மூடி நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த சர்க்கரையை சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிடுங்க, உங்களுக்கு இனிப்பினால் எந்த ஒரு கெடுதலும் நடக்கவே நடக்காது. ஏங்க, நம்ம எல்லாம் யாரு தெரியுங்களா? அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பரங்கற்பட்டி, பஞ்சாமிர்தம், தேனு, சப்பட்டை பழம் சாப்பிட்ட பரம்பரைங்க. இனிப்பு ஒரு மனிதனுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. இனிப்பு நல்லதுங்க, இனிப்பு எல்லாருமே சாப்பிடலாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 பேரிச்சம்பழம் எனக்கு கொடுங்க, நான் 2 தான் சாப்பிடுவேன், 3வது பேரிச்சம்பழம் சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? 2 பேரிச்சம்பழத்தை நல்லா வாயில போட்டு மென்னு கூழ் மாதிரி அரைச்சி இருக்கிற இனிப்பெல்லாம் எடுப்பேன். 3வது பேரிச்சம்பழத்தை வாயில போட்டா திகட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? 10 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு 10ன்னு கேட்பீங்க. அப்ப என்ன அர்த்தம்? முழுங்கிட்டு இருக்கோன்னு அர்த்தங்க. இனிப்பை முழுங்கினால் சர்க்கரை வியாதி வரும், இனிப்பை நன்றாக மென்று கூழ் மாதிரி அரைத்து சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி குணமாகும். சிம்பிளா சொல்றேங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்க இனிப்பு சாப்பிட்டாதான் சரியா போகும், இல்லைன்னா சரியா போகவே போகாது. ஆனா சாப்பிடுற முறை இருக்கு. பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு கவனத்தை அந்த இனிப்புல வச்சு டேஸ்ட ரசிச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அதே இனிப்பு அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும். எனவே புரிந்து கொள்ளுங்கள், இனிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். எனவே நாக்குதான் டாக்டர், சுவைதான் மருந்து என்று புரிந்து கொண்டு இனிமேல் இனிப்பை மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று புரிந்து கொண்டு இனிப்பை அளவாக சரியாக சாப்பிடுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். எனவே இனிப்புக்கும் இறைப்பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் மண் சக்திக்கும் சம்பந்தம் உண்டு புரிந்து கொண்டு உங்கள் நாக்கு எவ்வளவு இனிப்பு கேட்கிறதோ அதை சரியாக சாப்பிடுங்கள். இன்று முதல் சாப்பிடுங்கள், கண்டிப்பாக இனிப்பு உங்களுக்கு நல்ல காரியம் செய்யும். இனிப்பு நமக்கு தேவை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவே ஆரோக்கியத்திற்கு இனிப்பு தேவை என்று புரிந்து கொண்டு இனிப்பு சாப்பிட்டு நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக.
நன்றி நன்றி ஐயா. இன்று நமக்கு இனிப்பை பற்றி, அதாவது சுகர் எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு தேவை, எதனால் நமக்கு அந்த பயன்கள் ஏற்படுகின்றது என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து நமக்கு அதன் விளக்கங்களை அளித்து மற்றும் அதற்குண்டான உறுப்புகளின் செயல்பாடுகள் பற்றி நமக்கு இந்த தொடர்ந்து 2-3 வாரங்களாக நமக்கு சிறப்பித்து வருகிறார்கள். ஒவ்வொரு உறுப்பிற்கும் பஞ்சபூத சக்திகளின் புள்ளிகள் எங்கே இருக்கிறது, அதை எப்படி நம்ம தூண்டப்பட வேண்டும் என்பதையும் நமக்கு சிறப்பித்துக் கொடுக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு இந்த பஞ்சபூத போன வாரம் பாத்தீங்கன்னா அந்த ஃபயரை பத்தி, நெருப்பை பத்தி எடுத்திருந்தாங்க. இதய மேலுரை இதயம் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு டாபிக் கொடுத்தாங்க. இன்னைக்கும் அதன் தொடர்ச்சியை நமக்கு சிறப்பித்துக் கொடுக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்புகள்ல நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, காற்று மூலகம் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகள், அதாவது நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம். சென்ற வாரம் பெரிகார்டியம், அதாவது இதய மேலுறையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம். இந்த வாரம் மூவெப்ப மண்டலம், அதாவது ட்ரிபிள் வார்னர் என்கிற உறுப்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை இந்த வாரம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நெருப்பு மூலகத்தினுடைய தன்மையை பற்றி இன்னொரு முறை பார்த்திடலாம். நெருப்பு மூலகத்தினுடைய தன்மைகள். நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா, இதயம் மற்றும் இதய மேலுறை. நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு பெருகுடல் மற்றும் மூவெப்ப மண்டலம். நெருப்பு மூலகம் பராமரிக்கக்கூடியது இரத்த குழாய்கள். நெருப்பு மூலகம் இரத்த குழாய்களை பராமரிக்கும். நெருப்பு மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு நாக்கு. நெருப்பு மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்குன்னா விண்வெண் இருக்கும். நெருப்பு மூலகம் சார்ந்த உணர்வு மகிழ்ச்சி. நெருப்பு மூலகம் சார்ந்த நிறம் சிவப்பு. நெருப்பு மூலகம் சார்ந்த சுவை கசப்பு மற்றும் துவர்ப்பு. நெருப்பு மூலகம் சார்ந்த திரவம் வியர்வை. ஆக நெருப்பு மூலகத்தினுடைய தன்மைகளை பார்த்திருக்கிறோம். இப்போது நெருப்பு மூலகத்தின் யாங் உறுப்பான மூவெப்ப மண்டலத்தின் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்க்க போறோம். மூவெப்ப மண்டலத்துக்கு ஆங்கிலத்துல ட்ரிபிள் வார்னர் என்று பெயர். மூவெப்ப மண்டலத்திற்கு ஆங்கிலத்தில் ட்ரிபிள் வார்னர் என்று பெயர். இதனை சுருக்கமா அக்குபங்சர் டேர்ம்ல TW அல்லது TH என்று பயன்படுத்திக்கலாம். மூவெப்ப மண்டலத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில நாம் பார்க்க போகிற முதல் பஞ்சபூத புள்ளி TW1. இந்த TW1 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கை மோதிர விரல்ல பெருவிரல் பக்கமா பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய உட்புற நகக்கண்.
கை மோதிர விரலில் சிறுவிரல் பக்கமா பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணல் இந்த TW1 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த TW1 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் காற்று. மூவெப்ப மண்டலம் என்பது நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி, நெருப்பு பிளஸ் காற்று. முதல் புள்ளி TW1 கையின் மோதிர விரலின் சிறுவிரல் பக்கமா பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணில் அமைந்திருக்கிறது. இந்த புள்ளிக்கு பெயர் TW1, நெருப்பு பிளஸ் காற்று. தோலில் சிவப்பு நிற கொப்புளங்கள் ஏற்படுகிறது. தோல் என்பது எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? காற்று. காற்று. சிவப்பு நிறம் எந்த பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டதுங்க? நெருப்பு. நெருப்பு. காற்று பிளஸ் நெருப்பு TW1. இன்னொரு எடுத்துக்காட்டையும் பார்த்துடுவோம். நாக்கில் வெள்ளை நிறத்துல வாய்ப்புண் மாதிரி, நாக்குல வெள்ளை நிறத்துல புண் மாதிரி ஏற்படுது. நாக்கு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? நெருப்பு. நெருப்பு. வெள்ளை என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம்? காற்று. காற்று. அப்போ காற்று பிளஸ் நெருப்பு, இந்த TW1 பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இரண்டாவது பஞ்சபூத புள்ளி என்ன அப்படின்னா TW2. இப்படி விரல்களை சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படி சேர்த்து வைக்கும் போது இந்த மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய பகுதி. கைய சேர்த்து வச்சுட்டேன். முதல்ல இப்படி சேர்த்து வச்சுக்கிறேன். இப்படி தனித்தனியா விரிச்சு வச்சிருக்கும் போது எந்த பகுதி சேரக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்படும். கை விரல்கள் இப்படி சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படி சேர்த்து வைக்கும் போது மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய பகுதி. இந்த புள்ளிக்கு பெயர் TW2. நெருப்பு பிளஸ் நீர். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இன் உறுப்பு அப்படின்னா மரத்தில் தொடங்கி நீரில் முடியும். யாங் உறுப்பு அப்படின்னா காற்றில் தொடங்கி நிலத்தில் முடியும். ட்ரிபிள் வார்மர் என்பது யாங் உறுப்பு. அதனால TW1 காற்றில் தொடங்கி இருக்கிறது. அடுத்ததாக நீர் வந்திருக்கு, நெருப்பு பிளஸ் நீர். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நம்முடைய கையின் மோதிர விரல் சிறு விரல் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW2, நெருப்பு பிளஸ் நீர். சிறுநீர்ல ரத்தம் தெரியுது, சிவப்பு நிறத்துல சிறுநீர் போகுது. சிறுநீர் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட நீர் சுரப்பு? சிறுநீர் என்பது நீர் சுரப்பு. சிவப்பு நிறம் நமக்கு தெரியும், நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. அப்போ நீரையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளி இந்த TW2. இதற்கு முன்னாடியே இன்னொரு புள்ளி நம்ம பார்த்திருந்தோம். நீரையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளி சென்ற வார வகுப்புல பார்த்திருந்தோம். யாருக்காவது நினைவு இருக்குங்களா எந்த புள்ளி அது? பெரிகார்டியம் சேனல்ல பார்த்திருந்தோம். என்னங்கம்மா? PC3. சிறப்பு சிறப்பு. PC3 என்கிற புள்ளி நீரையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அப்போ TW2 பயன்படுத்தலாம் அல்லது PC3 பயன்படுத்தலாம். இது ஒற்றை புள்ளி சிகிச்சை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புள்ளியை பயன்படுத்தினால் போதுமானது. இரட்டை புள்ளி அப்படின்னு போகும்போது நீங்க TW2 PC3 இரண்டு புள்ளியும் ஒரே நேரத்துல பயன்படுத்திக்கிட்டாலும் தவறு கிடையாது. மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற புள்ளி TW3. ஒன்றாவதாக நாம் பார்க்க போகிற புள்ளி TW3. இந்த TW3 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா
நம்ம முன்னாடியே TW2 பார்த்திருந்தோம். இந்த TW2 எங்கு அமைந்திருக்கும்னு பார்க்கும்போது இந்த சிறு விரலும் மோதிர விரலும் இணையக்கூடிய பகுதியில அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னோம். இந்த TW2ல இருந்து நம்முடைய கை விரலை வச்சு இப்படி மடக்கிட்டு கையை முறுக்கிட்டு இப்படி நகர்த்திட்டே வரும்போது ஒரு எலும்பு மேடு தெரியும். TW2 இங்க இருக்கு, அங்க எலும்புகள் இருக்கு. அதாவது மோதிர விரலுடைய அடி எலும்பும் சிறு விரலுடைய அடி எலும்புகளும் இருக்கு. எலும்பு மேடுகளாக இருக்கிறது. அங்க தடவிட்டே வரும். அதன் பின்புறம் ஒரு பள்ளம் இருக்கிறது. இன்னொரு முறை சொல்கிறேன். TW2 இங்க இருக்கு. இந்த TW2ல கை விரலை வச்சுட்டு ஆட்காட்டி விரலை வச்சு இப்படி தடவிக்கிட்டே வரேன். ஒரு எலும்பு மேடு எனக்கு தெரியுது. அந்த எலும்பு மேட்டுக்கு பின்புறம் ஒரு பள்ளம் தெரியுது. அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW3. இந்த பள்ளத்தில் அதாவது TW2ல இருந்து கை விரல் ஆட்காட்டி விரல் வச்சு இப்படி தடவிக்கிட்டே வரும்போது மேடு ஏறி பள்ளம் ஏற்படுது. இப்படி கையை மடக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். TW2ல இருந்து ஒரு மேடு ஏறுது, அடுத்து ஒரு பள்ளம். அந்த பள்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இரண்டு பக்கமும் ஒவ்வொரு எலும்பு இருக்கும். சிறு விரலினுடைய அடி எலும்பு இங்க இருக்கும், மோதிர விரலினுடைய அடி எலும்பு இங்க இருக்கும். அதுக்கு நடுவுல இடைப்பட்ட பகுதி நீங்க தொட்டீங்கன்னா அழுத்தலாம். இப்படி அழுத்தலாம். அழுத்தினா இந்த இரண்டு எலும்புகளுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்ல அமைஞ்சிருக்கு. இந்த TW3 என்பது நெருப்பு பிளஸ் நிலம். சிலருக்கு வாந்தி எடுக்கும் போது ரத்தம் வந்துடும். வாந்தி எடுக்கும்போது ரத்தம் வந்துடும். வாந்தி என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட ஒன்று? நிலம். நிலம். ரத்தம் வந்து சிவப்பா இருக்கு. அப்போ சிவப்பு நிறம் நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. அப்போ நிலத்தையும் நெருப்பையும் இணைக்கணும். TW3 என்கிற புள்ளி இதற்கு நல்ல தீர்வை வழங்கக்கூடிய புள்ளியா இருக்கும். இன்னொரு புள்ளி, அதாவது நிலத்தையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய இன்னொரு புள்ளி சென்ற வார வகுப்புல பார்த்திருந்தோம். யாருக்காவது நினைவு இருக்குங்களா? பெரிகார்டியம் சேனல்ல பார்த்திருந்தோம். சிறப்பு. நம்ம அப்போ வாந்தியில ரத்தம் வருது அப்படின்னா ஒன்னும் PC7 பயன்படுத்தலாம் அல்லது TW3 பயன்படுத்திக்கலாம். நான்காவதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் TW6. நான்காவதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் TW6. இந்த TW6 நம்முடைய உடலில் எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம், அதாவது உள்ளங்கை இருக்கக்கூடிய பக்கம் மணிக்கட்டு ரேகை என்ற ஒன்று இருக்கிறது. உள்ளங்கை பக்கம் மணிக்கட்டு ரேகை அப்படின்னு சொல்லி இங்க ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இந்த கருப்பு நிறத்தோல் இருக்கக்கூடிய பக்கத்துல இந்த மணிக்கட்டு ரேகைக்கு அப்படியே பின்புறம் புறங்கை ரேகை அப்படின்னு சொல்லி இந்த கையை மடக்கக்கூடிய இடம் புறங்கை ரேகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த புறங்கை ரேகையிலிருந்து 4 விரல் அளவு, அதாவது ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சிறுவிரல், 4 விரல் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி வந்து TW6. அதாவது புறங்கை ரேகை இங்க இருக்கு. இந்த புறங்கை ரேகையிலிருந்து 4 விரல் அகலம் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW6. புறங்கை ரேகையிலிருந்து 4 விரல் அகலம் தள்ளி சரியாக நடுப்பகுதி, நேர்கோட்டில் நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கும். இந்த TW6 என்கிற புள்ளி வந்து நெருப்பையும்
இணைக்கக்கூடிய சொந்த புள்ளி. இதற்கு முன்பு பார்த்த TW3 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் மரம், நெருப்பு பிளஸ் நிலம்னு சொல்லியிருப்பேன், மாத்தி சொல்லிட்டேன், நெருப்பு பிளஸ் மரம். இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய TW6 என்கிற புள்ளி வந்து நெருப்பு பிளஸ் நெருப்பு. TW3 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் மரம். TW6 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் நெருப்பு, சொந்த புள்ளி. நாக்குல ரத்தம் வருது, நாக்குல ரத்தம் வருது. நாக்கு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட வெளி உறுப்பு? நெருப்பு. நெருப்பு. ரத்தம் சிவப்பு நிறத்துல இருக்கு, அப்போ நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. நெருப்பு பிளஸ் நெருப்பு இணைக்கக்கூடிய புள்ளிய நம்ம தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது அந்த நாக்கில் ரத்தம் பெறுவது குணமாகும். அதுக்கு TW6 பயனுடையதாக அமையும். இறுதியாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி TW10. இந்த TW10 அப்படிங்கிற புள்ளிய லொகேட் பண்றதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதனால இதை இப்பவே கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கலாம். நம்முடைய கையை இப்படி நல்லா மடக்கிக்கிறோம், முழுமையா இப்படி மடக்கிக்கிறோம். முழங்கையை மடக்கிட்டு 3 விரல்களை நாம் இங்க பயன்படுத்த போறோம். அது என்னென்ன விரல் அப்படின்னா, ஆட்காட்டி விரல், நடுவிரல், பெருவிரல். இந்த 3 விரல்களை பயன்படுத்த போறோம். இந்த 3 விரல்கள்ல ஆட்காட்டி விரலை வந்து நாம இப்படி கையை மடக்கும் போது முன்பக்கம் ஒரு எலும்பு மேடு தெரியுது, ஒரு மூட்டு தெரியுது. இந்த மூட்டுல நம்முடைய ஆட்காட்டி விரலை வச்சுக்கிறோம். வச்சுட்டு சைட்ல ஒவ்வொரு பக்கமும், இந்த பக்கம் ஒரு எலும்பு மேடு தெரியும். முன்பக்கம் இருக்கக்கூடிய எலும்பு மேட்டில் ஆட்காட்டி விரலை வச்சிடுறோம். சைட்ல சிறுவிரல் பக்கம் ஒரு எலும்பு மேடு தெரியும், அங்க ஒரு கட்டை விரலை வச்சிடுறோம். அதே மாதிரி பெருவிரல் பக்கம் ஒரு எலும்பு மேடு தெரியும், இங்க ஒரு விரலை வச்சிடறோம். அது நம்முடைய நடு விரலை வைத்து விடுகிறோம். ஆக 3 விரல்களை வைக்கிறோம். 3 மூட்டுகள் இங்க இருக்கு. அதாவது நம்முடைய இந்த முழங்கை பகுதியில மட்டும் 3 மூட்டுகள் இருக்கிறது. 3 மூட்டுகளிலும் ஒவ்வொரு விரலை வைத்துக் கொள்கிறோம். முதல்ல முன்பக்கம் இருக்கக்கூடியத ஆட்காட்டி விரலை வச்சிடறோம். ஒரு பக்கம் கட்டை விரலை வச்சுக்கிறோம், இன்னொரு பக்கம் நடு விரலை வச்சுக்கிறோம். இந்த 3 பகுதிகளிலும் நம்முடைய கை விரலை சரியா வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆட்காட்டி விரலை மட்டும் பின்பக்கமா நகர்த்துறோம். பின்பக்கமா இப்படி நகர்த்தி கட்டை விரலுக்கும் நடு விரலுக்கும் நேரா கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது இந்த பகுதியில ஒரு பள்ளம் நமக்கு தெரியும். அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW10. மீண்டும் சொல்கிறேன், நடு விரலையும் கட்டை விரலையும் இப்படி சைட்ல வச்சுக்கிறோம். 2 எலும்பு மேடுகள் இருக்கும், அங்க வச்சுக்கிறோம். ஆட்காட்டி விரலை இப்படி முன்பக்கமா இருக்கக்கூடிய எலும்பு மேட்டில் வச்சுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆட்காட்டி விரலை பின்பக்கமா தள்ளிக்கிட்டே வரோம். தள்ளிக்கிட்டு வரும்போது சரியா இந்த நடு விரலுக்கும் கட்டை விரல் பெருவிரலுக்கும் நேரா வரும்போது ஒரு பள்ளம் தெரியும். இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியுது. இந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW10. இந்த புள்ளி நெருப்பு பிளஸ் நிலம். TW10 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் நிலம். 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். முதல் புள்ளி TW1 நெருப்பு பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி TW2 நெருப்பு பிளஸ் நீர். மூன்றாவது புள்ளி TW3 நெருப்பு பிளஸ் மரம். நான்காவது புள்ளி TW6 நெருப்பு பிளஸ் நெருப்பு. ஐந்தாவது புள்ளி TW10 நெருப்பு பிளஸ் நிலம். ஆக 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இதை ஒரு முறை ஸ்லைட்லயும் பார்த்துரும்.
முதல் புள்ளி TW1 நெருப்பு பிளஸ் காற்று. இரண்டாவது புள்ளி TW2 நெருப்பு பிளஸ் நீர். மூன்றாவது புள்ளி TW3 நெருப்பு பிளஸ் மரம். நான்காவது புள்ளி TW6 நெருப்பு பிளஸ் நெருப்பு சொந்த புள்ளி. ஐந்தாவது இறுதி புள்ளி TW10 நெருப்பு பிளஸ் நிலம். இதோட மூவக்க மண்டலத்துல இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இதுக்கு என்ன தீர்வு? TW10 TW10 நெருப்பையும் நிலத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளிங்கய்யா. என்ன என்ன தொந்தரவு? நம்ம முதல்ல ரத்த வாந்தி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, TW3 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது TW10க்கு பொருந்தும் ஐயா. வாந்தியில ரத்தம் ஏற்படுது அப்படின்னா TW10 பயன்படுத்திக்கலாம். நன்றி. 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 இதுவரைக்கும் நடத்தப்பட்டதுல புள்ளிகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அல்லது இதுக்கு முன்னாடி சிகிச்சை கொடுத்திருந்தாலும் அது சார்ந்த விடயங்களை இப்போது பதிவு செய்யலாம். ஏற்கனவே பல்லுக்காக ஒரு சிகிச்சை பண்ணோம் முழங்கையில. ஆமா ஆமாங்கய்யா, LU5 கொடுத்தீங்களாங்கய்யா. பயிற்சிய எங்க வீட்டுல பண்ணேன். ரொம்ப நாளா பல்லு ஆடிட்டே இருந்து விடவே இல்லை. எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி பண்ணா ஒரு அரை மணி நேரத்துல விழுந்துச்சு. காணாது. சிறப்புங்க, சிறப்பு சிறப்பு சிறப்புங்க. கூடுதலா வாழ்வியல் முறைகளையும் பின்பற்றுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உடனே உடனே தெரியுது. வாழ்வியல் முறை, அதாவது 4 தங்க விதிகள்னு சொல்லி நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். பசி எடுக்கும் போது உணவு, தாகம் எடுக்கும் போது தண்ணீர், இரவு சரியான தூக்கம், முறையான ஓய்வு. இந்த விடயங்களை நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு முழுமையான அக்குபஞ்சர் மருத்துவர். அதாவது நீங்க புள்ளிகளோடு சேர்த்து இந்த வாழ்வியல் முறைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதாவது உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. முழுமையான நீங்க அக்குபஞ்சர் மருத்துவரா மாறிடுவீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வேற யாருக்காச்சும் சந்தேகம் இருந்தாலும் அல்லது ஏதாவது சிகிச்சை கொடுத்திருந்தாலும் அந்த பதிவுகளை இப்போது சொல்லலாம். சார், ட்ரை காஃப், ரொம்ப தொண்டையில வறட்டு இருமலா கண்டினியூஸா வந்துட்டு இருந்தது அப்படின்னா அது எந்த மூலகத்துக்கு கொடுக்கணுங்க சார்? பொதுவா இருமல் அப்படிங்கிறது காற்று மூலகம் சம்பந்தப்பட்டது. நம்ம பேர்லயே வந்துருச்சு ட்ரை காஃப், வறட்டு இருமல். அப்ப அங்க நீர் இல்லை. அப்போ வெப்பம் மிகுந்து இருக்கிறது. அப்போ காற்றையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளி, அங்க வெப்பம் இருக்கிறதால காற்றையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளி LU10 பயன்படுத்தலாம். அல்லது ஒண்ணு நெருப்பை குறைக்கணும், நெருப்பை குறைக்கிறதுக்காக காற்றையும் நெருப்பையும் இணைக்கிறோம். அல்லது நீரை அதிகப்படுத்தினாலும் நெருப்பை குறைக்க முடியும். அப்போ காற்றையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளி LU5 பயன்படுத்தலாம். ஒண்ணு LU10 அல்லது LU5, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு பயன்படுத்தலாம். இரண்டுத்துக்குமே ஒரே பலன் தான். ஓகேங்க சார், LU5 தான் கொடுத்துருந்தோம். சரி, ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு. ஓகேங்க சார், நன்றி. அதாவது ஒரு சில பிரச்சனைகளுக்கு நம்ம 2-3 புள்ளிகளை பயன்படுத்தலாமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். நம்முடைய சாய்ஸ்ல விட்டுருவோம். அதெல்லாம் LU10 அல்லது LU5 ரெண்டுத்துல எது பயன்படுத்தினாலும் சரி, நம்மளுடைய சாய்ஸ் தான். இது சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிறப்புமா. மரகத முத்துவமா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்மா. நாக்கு நுனியில காலையில எழுந்த உடனே ஒரு எரிச்சல் அல்லது சூடு தெரியுது. அது எதனாலங்கய்யா? எரிச்சல் தெரியுது அப்படின்னா மரமூலகம் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குமா. PC9 புள்ளி இருக்கு இல்லைங்களா, அந்த புள்ளியில நம்ம சிகிச்சை கொடுக்கணும். எரிச்சல் என்ற வலி மரமூலகம் சம்மந்தப்பட்டது.
ஆஹ் நாக்கு வந்து நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது. PC9 அப்படிங்கிற புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாம். PC9ங்களாயா? ஆமா PC9 அல்லது இன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா TW3. TW3 சரி. ஆமா 2 புள்ளியில ஏதாவது TW3க்கு PC7 ஈக்குவல் சொல்லியிருந்தீங்க, அதுவும் PC9. அதான் TW3 கிடையாது, TW10க்கு PC7 ஈக்குவல்மா. முதல்ல நில மூலகம் மாதிரி சொல்லியாச்சு இல்லைங்களா, அதனால TW10க்கு PC7 ஈக்குவல். நன்றிங்க, ரொம்ப நன்றி. 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 வேற சந்தேகங்கள் என்ன இருக்குங்க? யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னா நைட் ஹவர்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வருதுங்கிறாங்க இல்லைங்க சார். எக்ஸஸா யூரினேஷன் நைட் ஹவர்ஸ் மட்டுமே, இன்கான்டினன்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு போயிட்டே இருக்கிறது வந்து யூபி சேனலோட வீக்னஸ் தானாங்க சார்? ஆமாங்கம்மா, பொதுவா சுகர்னு வந்தாலே நிலம் நீர் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய புள்ளிக்கு தான் நம்ம வரணும். அடுத்தடுத்த வகுப்புகள் அது வந்துரும்மா. சுகருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்றது அடுத்தடுத்து வந்துடும். ஓகேங்க சார், ஓகே, வெயிட் பண்ணி கத்துக்கிறோங்க சார். சரி. வேற யாருக்காச்சும் என்ன சந்தேகம் இருக்குங்களா? நன்றிங்க. தெளிவான விளக்கங்கள். எல்லாருக்குமே சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில சந்தேகங்கள் உங்கள்கிட்ட எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான இந்த அக்குபஞ்சரின் புள்ளிகள் வந்து நமக்கு வந்து சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைய வகுப்புல வந்து நெருப்பு சார்ந்து பாத்தீங்கன்னா பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், இதய மேலுறை, மூவப்ப மண்டலம் நமக்கு இன்னைக்கு சிறப்பான வகுப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காற்று, அதாவது ஒவ்வொரு பஞ்சபூத புள்ளிகளோட இயக்கங்கள் எப்படி நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு பல்வேறு நபர்களுக்கும் எல்லாருக்கும் புரியும் வண்ணம் தெளிவாக இந்த வகுப்பு இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் எல்லாருமே வந்து அந்த பாயிண்ட்ஸையே கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 2 உறுப்புகள் சொல்லக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் புலப்படுதுன்னா ஐயாவோட அருமையான அந்த வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பல பேருக்கு வந்து ஒரு அந்த புரிதல் வராது. ஆனா அந்த புரிதல் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த நடத்தும் முறைதான். அந்த அளவுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரிகிற வண்ணம் இந்த வகுப்பு வந்து நமக்கு சிறப்பா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு வந்து அனைவருக்கும் இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த வகுப்பாக இருக்கிறது. மற்றும் இந்த முன்பு நடந்த வகுப்புகளுக்கு உண்டான சந்தேகத்தை வந்து பல பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொன்னு என்னன்னா 2 உறுப்புகள் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கவுலே எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னா உண்மையிலுமே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வை நமக்கு அற்புதமாக சிறப்பித்துக் கொடுத்த சிறப்பு விருந்தினர் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நமது காலை சக்கரம் நாளை நமது மூலமாக அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்டம் 298 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்று நமக்கு நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பான பயிற்சி முறைகள் ஆசனங்களை எடுத்த ஆசான் தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.